ஏன்னா ஒன்றே கூட ஒருவனே தேவன் சொன்னார் திருமந்திரம். அதனை இன்னைக்கு நிலைநிறுத்திட்டார். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் இலங்கையில லட்சக்கணக்கான மாணவர்கள் கொத்து கொத்தாக கொண்டு குவித்தாங்க இந்த ராஜீவ்காந்தி அரசு. இராணுவத்தார், இந்திய இராணுவத்தார் அந்த ராஜபக்தி என்கிற இரத்த பக்தி நம்முடைய தமிழுடைய இரத்தத்தை கொடுங்கோன்மையானது. அன்றைய தினம் அங்கு ஜாலியன் வாலாபாத் படுகொலையை விட மோசமான படுகொலை நாங்கள் பார்த்தது, கண்ணார பார்த்தோம். யாரும் அதை கண்டிக்கலை, ஒன்றும் செய்யலை. நம்முடைய தொப்புள் உறவு கொடிகள் நம்முடைய தமிழர்கள் செத்து முடிந்தார்கள். அவர்களுக்காக யாரும் கண்ணீர் சிந்தலை. ராஜீவ்காந்தி அரசு தான் செஞ்சிச்சு. நரேந்திர மோடி வந்தார், அவர்களுக்கெல்லாம் வீடு இழந்தவர்கள் வீடு கட்டி கொடுத்தாரு, அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்தார். அதை நெஞ்சை உரித்து விட்டது. அதனால அவர் வருவார். அயோத்திக்கு ராமன் பக்தியா இருக்கிறார். நேற்று அத்தனை தீர்த்தத்திலையும் இதுல இருந்து எந்த பிரதமரும் போய் கடலிலே குடித்ததில்லை. கடல்ல போய் குடிக்கிறாரு, சன்னியாசிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு, எல்லா மக்களுக்கும் நல்ல காரியங்கள் செய்கிறார். அதுக்காக அவர் வரணும். தமிழக அரசு இந்த அரண்மனை கோயில்ல இந்த எல்இடி திரைகள்லாம் இது பண்ணக்கூடாது, சொன்ன சொல்லிட்டு போறாங்க. இதை நடந்துட்டு தானே இருக்கு. கோயில செய்யாட்டி என்ன, மக்கள் கூட இந்த எழுச்சி இல்லை. ஒண்ணு செய்யக்கூடாதுன்னா நம்ம மக்கள் செய்வார்கள். அதனால ஒரு எழுச்சி போறோம். இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுதுன்னு நினைக்கிறேன். ஐயா வேண்டாம் ஐயா, நான் நல்லா இருக்குது வேண்டாம். பிரதமர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அருமையா நேற்று அவரை சந்தித்தேன். தேசத்தை அப்படியே பொழியுது. அவரு தான் ராமரே அவரை உட்கார வச்சுருவார். போங்கய்யா, யாரும் தடுக்க முடியாது. எதிர்த்து செயல்பட்ட அப்புறம் டெபாசிட் எழுந்துருவாங்க. போங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.